ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு என் பணிவான தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. இந்த பகுதியில நாம பார்க்க போற நட்சத்திரம் மகம். இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி கேது. ஸோ கேதுக்கு இந்த மகம் நட்சத்திரம் மட்டும்தான் உரியதான்னு கேட்டா இல்ல. மேஷத்துல உள்ள அஸ்வினி நட்சத்திரமும் உரியதுதான். தனுசு ராசியில உள்ள மூல நட்சத்திரமும் உரியதுதான். என்ன வித்தியாசம்னா, அஸ்வினி நட்சத்திரம் குடிக்கொண்டிருக்கிற இடம் மேஷம்ன்றதுனால அதுக்கு அதிபதி செவ்வாய். அது செவ்வாயோடைய குணமும் இருக்கும். அதே மாதிரி இங்க மகத்துடைய நட்சத்திரம் கேதுவுடையதாக இருந்தாலும் அது உட்கார்ந்து இருக்கிற வீடு சூரியனோட வீடு அப்படின்றதுனால, சிம்மம்ன்றதுனால சூரியனுடைய குணாம்சமும் இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில உள்ள அந்த மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கேதுவுடைய குணம் இருந்தாலும் கூட அது குருவுடைய குணாம்சமும் அதுல சேர்ந்திருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் 10வது நட்சத்திரமா உள்ளது. பொதுவாகவே இந்த மகம்னு சொன்னா ஒரு பழமொழி, ஜோதிட பழமொழி எல்லாருக்குமே ஞாபகம் வந்துடும். மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள்னு ஒரு பழமொழி. எல்லாராலையும் ஆள முடிஞ்சிருதா? இல்லை, கண்டிப்பா. ஆனா அவர்கள் சார்ந்த உலகத்துக்கு அவங்க ராஜாவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 10 பேர் கொண்ட குழுவுல இருக்காருன்னா அந்த குழுவில் அவர் தலைமை பீடத்துக்கு ஆசைப்படக்கூடியவராக இருப்பார், இல்லை தலைமை பகுதியில் வகிக்கக்கூடியவராக அவர் இருப்பார். அவங்க உலகத்துக்கு அவங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உலகமும் ஒருத்தருக்கு சிறிதாக இருக்கலாம், ஒருத்தருக்கு பெரிதாக இருக்கலாம், ஒருத்தருக்கு நாடாகவே இருக்கலாம் அவங்களுடைய உலகம். ஸோ இல்லையா, அதனால அந்த பொதுவான பழமொழின்றது எல்லாருக்கும் பொருந்தவும் செய்யும். அப்போ அவங்களுடைய உலகம் எவ்வளவு பெரியதோ அங்க முதன்மையா இருக்கக்கூடியவராக அவங்க இருப்பாங்கன்றதான் அதோடைய பொருள். சரி, இந்த மகம் நட்சத்திரம் உண்மையிலே சிறப்புடையதா? ரொம்ப சிறப்புடையது. ஏன்னா அவங்களுக்கு சாஸ்திர ஞானம், அதே சமயம் தொழில் அறிவு, இறைவன் மேல நம்பிக்கை, புராணங்கள் மேல ஒரு ஒரு அதீத நம்பிக்கை, இதெல்லாம் வைக்கக்கூடியவங்க தான் மக நட்சத்திரக்காரங்க. அந்த குணாதிசயம் இருக்கும். எதுலையுமே முதன்மையா விளங்கணும்ன்ற ஒரு துடிப்பு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தலைமை பதவிகளுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு குணம் அவங்ககிட்ட இருக்கும். அதே சமயம் பிறருக்கு யோசிக்காம உதவக்கூடிய ஒரு சிந்தனையும் இருக்கும். இது அத்தனையும் ஒருங்கிணைஞ்சவங்க தான். அதே நேரம் பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. பொதுவா இந்த மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கல்வி அப்படின்னு வந்துட்டா அது என்னென்ன கல்விகள் அவங்களுக்கு கை கொடுக்கும்? கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்புகள், அதே சமயம் மீடியா சம்மந்தப்பட்ட படிப்புகள், அதே சமயம் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட படிப்புகள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட படிப்பு, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு, மருத்துவ படிப்புகள், கலை சம்மந்தப்பட்ட படிப்புகள், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்டீரியர் டெக்கரேஷன் படிக்கிறது, ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ அதில் இவங்களுக்கு இயல்பாகவே நாட்டம் வரும். தொழிலாக என்னெல்லாம் அமையலாம்? தொழிலாக கண்டிப்பாக விளம்பர மாடலாக இருக்கிறதுக்கு பிரியப்படுவாங்க, நடிகராக இருப்பாங்க, நிறைய கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க, நல்ல ஆங்கராகவும் இருப்பாங்க. ஒரு சில பேர் புதனுடைய ஆதிபத்தியம் மிகுந்து காணப்படுறதுனால பேராசிரியர்களாக, ப்ரொஃபஸர்ஸாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு உண்டு. படிப்பு துறைகளில் ஆளுமை மிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் வாஸ்து நிபுணராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் வேலை செய்யறதுல விருப்பம் குறைவாக உள்ளவர்களாகவும், சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, தானே எல்லாத்தையும் செய்யணும், தானே எல்லாத்தையும் முன்னின்று நடத்தணும், நம்ம ஒரு பிக் சார்ட்டா மாறணுன்றது ஒரு தீராத ஒரு ஆவல் அந்த சிம்மராசிக்கும் மகத்துல பிறந்தவங்களுக்கும் உண்டு. ஸோ அந்த அமைப்பு இருக்கிறதுனால வேலை செய்யறதுல விருப்பம் குறைவாக உள்ளவங்களாகவும், முதலாளிகளாக மாறக்கூடிய விருப்பம் அதிகமாக உள்ளவங்களாகவும் அவங்க இருப்பாங்க. சிறு வயதிலே அவங்களுக்கு சுக்கிரதசை கிராஸ் ஆகிறதுனால காதல் திருமணம் பண்றதுல விருப்பமுடையவர்களாகவும், மன வாழ்க்கையை சீக்கிரமா மேரேஜ் பண்ணக்கூடியவங்களாகவும் அவங்க அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை அந்த சுக்கிரன் நீசம் பெற்றிருந்தா, அல்லது அந்த சுக்கிரன் பலம் இல்லாமல் பலத்தை இழந்திருந்தால் தான் அவங்களுக்கு காலதாமதமான திருமணம் நடக்கும். பொதுவாகவே மக நட்சத்திரக்காரங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, மன வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமயமாக தான் இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மக நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதியா விளங்கக்கூடியது அந்த வீடு சனி. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது அப்படின்றதுனால பொதுவாக இவங்களுடைய மன இயல்புக்கு மாறான வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஆனா நல்ல லக்னம் அமைஞ்சு அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி இவங்களுக்கு நட்புறவோட இருந்துருச்சுன்னா அதை பத்தின கவலையே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ நட்சத்திர அடிப்படையில் மாற்று கருத்துக்கள் உண்டு. ஆனா லக்னங்கள் அடிப்படையில் அது மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. குழந்தை மேல பிரியம் உள்ளவங்களா இருப்பாங்க. தொழில்ல ரொம்ப தீவிரம் காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. 2 குணாதிசயமும் அவங்களுக்கு உண்டு. 2த்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்களா? குடும்பத்தோடைய தேவைகளை அறிஞ்சு அவங்க செயல்படுவாங்கன்னா கண்டிப்பா செயல்படுவாங்க. பொதுவாகவே மக நட்சத்திரத்துல பிறந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா எதையுமே முன்கூட்டி அறிகிற சக்தி அதிகம். அந்த சக்தி அதிகம்ன்றதுனால குடும்பத்து பிரச்சனைகள் இப்படி நடக்க போகுது, இப்படி நடந்ததுன்னா இப்படி நடக்கணும்னு குடும்பத்துல உள்ளவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவங்களாவும் அங்க இருப்பாங்க. ஆனா என்னன்னா இவங்களுக்கு தோல்வியை தாங்குற மனோபாவம் கிடையாது. அந்த தோல்வியை தாங்குற மனோபாவம் இல்லாததுனால ரொம்ப மனப்போராட்டங்களை அனுபவிப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன தோல்வி வந்தா கூட அந்த தோல்வி அவங்கள ரொம்ப வெகுவா பாதிக்கும்னு சொல்லலாம். அந்த பாதிப்பு மற்றவங்களுக்கு தெரியற அளவுக்கு அவங்க நடந்துப்பாங்க. இது இந்த மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதிகம். மற்றபடி குடும்பத்து உறுப்பினர்களை அனுசரிச்சு போறதும், குடும்ப நிர்வாகத்தை ரொம்ப திறம்பட நடத்துறதும், அலுவலக நிர்வாகத்தையும் சேர்த்து சமாளிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலையாவே இருக்கும். இந்த மக நட்சத்திரத்துடைய உட்பிரிவுகளை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். உட்பிரிவுகள்னா மகம் 4 பாதங்கள் வருது இல்லையா? அந்த 4 பாதங்களுக்கு யார் அதிபதி, அவங்க என்ன பலன்லாம் கொடுப்பாங்கன்றத அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம்.